கேசிபி பாஜகவுடைய எழுச்சிக்கு பிறகு இல்ல திரு அண்ணாமலை வரவுக்கு பிறகு கொங்கு மண்டலத்துல பாஜகவுக்கான வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கு. இந்த தேர்தலில் போட்டியிடுவதன் மூலமாக அது எதுவும் முடிவுகளில் பிரதிபலிச்சிடக்கூடாதுன்ற அச்சம் திரு இபிஎஸ்க்கு இருக்கா? அதனால புறக்கணிக்கிறாரா? பாஜகவுக்கு பெரிய அளவுல வாக்கு வங்கி அதிகரிக்கல. நீங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலே பாத்தீங்கன்னா அந்த வேட்பாளர்களை பொறுத்து, இப்ப நான் சொன்ன ஈரோட்ல 50,000 ஓட்டு தான் நாடாளுமன்றத்துல வாங்கினாங்க. ஆனா கோயம்புத்தூர்ல அண்ணாமலை 2.5 லட்சம் ஓட்டுக்கு மேல வாங்கினார். அப்ப அது அவங்களோட வளர்ச்சிங்கிறது கட்சி வளர்ச்சி அல்ல, ஆளுமை சார்ந்ததா இருக்கு, தனிப்பட்ட மனிதர்களை சார்ந்தது. இப்ப ஏசி சண்முகம் வாங்கியிருப்பாரு, ஓபிஎஸ் வாங்கியிருப்பாரு, தினகரன் வாங்கியிருப்பாரு. அதனால அது கட்சியோட வளர்ச்சி அல்ல. பாஜக மேற்கு மண்டலத்துல வளரல. அது அண்ணாமலை முதல்ல அவருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தது. ஆனா அவர் கோவையில போட்டியிட்டு களத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப பார்த்தீங்கன்னா அதிமுக லைனுக்கு அவர் வர்றாரு. அவர் டோன் டவுன் ஆகி அதிமுக லைனுக்கு தான் அவர் வர்றாரு. அடுத்து நீங்க திருமங்கல ஃபார்முலான்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க திமுக. ஆனா அதை கவுண்டர் பண்றதுக்கு அடுத்த முறை அதிமுக தன்னை சுதாரிச்சிருச்சு. 2006ல தமிழ்நாடு 2006ல அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டியது. ஆனா தமிழ்நாடு முழுக்க அதிகபட்ச பணபலத்துல திமுக ஒரு ஆட்சியை மைனாரிட்டி ஆட்சியாவது அமைச்சிட்டாங்க. ஆனா ஜெயலலிதா அம்மா காலத்துல 2011ல அதை சுதாரிச்சுட்டாங்க. திருப்பி 11, 16 எல்லாம். அப்ப அதிமுக என்கிற கட்சியும் அதனுடைய தொண்டர் பலமும் அதனுடைய வாக்காளர்களும் திமுக என்ன ஸ்ட்ராட்டஜி போட்டாலும் அதை கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி போட்டு வின்னோவர் பண்றதுக்கு முடியுது. அப்ப ஈரோட்டுக்கு அவங்க பட்டியல அடைச்சு வைக்கிறத ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டாங்கன்னா அதை தகர்க்கிற வியூகங்கள் அதிமுகவில் தெரியும். ஆனா இந்த இடத்துல அவர் அதாவது உட்கட்சி பிரச்சனைகள்ல தன்னுடைய தலைமைக்கு ஆபத்து வந்துருமோ, 10 தோல்வி, அடுத்து தொடர் தோல்விகள்ல தொண்டர்கள் கட்சி பலம் இல்ல, எடப்பாடி பழனிசாமி மீதான அந்த நம்பிக்கை தகர்ந்து விடுமோ. இத்தனைக்கும் பிரதான அச்சமா இருக்கு அவர். ஈரோட்ல எடப்பாடி பழனிசாமி எம்பியா இருந்திருக்காரு இந்த தொகுதியில, நான் எம்பியா இருந்திருக்கேன் இந்த தொகுதியில. அப்ப இந்தியாவிலேயே அதிக ஓட்டு வித்தியாசம் நான் நின்ற பொழுது. இன்னைக்கும் திமுகவை விட இங்கிருந்து போனவர் தானே அந்த இன்றைய ஈரோடு திமுக அமைச்சர் முத்துசாமி. அதே மாதிரி செந்தில் பாலாஜி யாரு? அப்ப அதிமுக இருந்து கற்றுக்கொண்ட வித்தைகள் தானே அவங்களுக்கு. அதை கவுண்டர் பண்ற பலம் அதிமுக கட்சிக்கு இருக்கு. ஆனா இவருக்கு அந்த மனபலம், அப்ப அந்த உட்கட்சி பிரச்சனைகளை இவர் முடிவு கொண்டு வந்தாருன்னா அந்த மனபலம் அவருக்கு கிடைக்கும். வேட்பாளர் தேமுதிக போனவர், அப்ப எல்லாருமே மாற்று கட்சி தான், திமுக யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அது எல்லா கட்சியிலும் நடக்கதானே செய்யுது. எதிர்கட்சிகள் இப்போ சப்போஸ் தேர்தல் முடிஞ்செடுத்து திமுக வெற்றி பெறுது வச்சுக்கோங்களேன், இப்போ அராஜகம் பணப்பட்டுவாடா எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் பார்க்குற தேர்தலுக்கு பிறகு பார்க்குற பார்வை இருக்குல்ல, திமுக என்ன சொல்லுவாங்க, ஆன்டி இன்கம்பன்சி இல்லை, எங்களை பார்த்து பயந்து எந்த எதிர்கட்சியும் போட்டி போடல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் அராஜகம் பண்ணி முறைகேடுகள் பண்ணி தான் நீங்கள் வெற்றி பெற்றீங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பெர்செப்ஷன் இருக்குல்ல, அந்த பெர்செப்ஷன் பேட்டலில் திமுக ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆட்சிக்கான அந்த ஆன்டி இன்கம்பன்சி அது எடுபடல. அது அவங்க கூட்டணியில பெரிய மாறுதல்களை இன்னும் ஏற்படுத்த போறதில்ல. யாரும் புதுசா இனிமே அக்காமடேட் ஆக போறது அங்க கூட்டணி ஏடிஎம்கேக்கு அது ரொம்ப ஏடிஎம்கேல கூட்டணியே இல்லையே. அவங்க அடுத்த கட்டமா ஒரு கூட்டணி கட்டமைக்கணும்னா அவங்களுடைய செல்வாக்கு என்னன்னு பாக்குறதுக்கான ஒரு பாராமீட்டரா, ஒரு தெர்மாமீட்டரா அந்த ஈரோடு இருக்கு. ரெண்டாவது இந்த கவர்மெண்ட் இப்போ விக்கிரவாண்டி எலெக்ஷன் போது பெரிய அளவுக்குலாம் ஆன்டி இன்கம்பன்சி டிஎம்கேக்கு இல்லை. 6 மாசம் 24 வருஷம் 6 மாசம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7, 8, 9, 10 இந்த 6-7 மாசத்துல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அதுக்கு டிஎம்கே டிஃபரண்ட். ஒருவேளை திரு சீமான் போட்டிட்டா அவர் அதை கல்டிவேட் பண்ண வாய்ப்பு, சீமான் அதை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. சீமான் அதுவும் பெரியார் விக்கிரவாண்டியில கேட்டார், ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணணும் எங்களுக்கு ஆதரவு எல்லாம் திரு சீமான் கேட்பார். சீமான் விக்கிரவாண்டியிலேயே கேட்டார் இல்லையா, கேட்பார். ஆனா இவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலா இவங்களும் சப்போர்ட் பண்ணாங்கன்னா என்ன ஆகுன்னா, ஏடிஎம்கேவும் சப்போர்ட் பண்ணி சீமான் மோசமான ஓட்டு வாங்கினார்ன்ற ஒரு விஷயம் வரும் இல்ல. இவர் வேற பெரியாரை பத்தி மோசமா பேசிட்டார், ஈரோட்ல போய் நிக்கிறார், எலெக்ஷன்ல நிக்கிறார், அங்க எப்படிப்பட்ட விளைவுகள் உண்டாகும் தெரியாது. நம்ம பாயிண்ட் என்னன்னா ஏடிஎம்கேவோ பிஜேபியோ யார் சப்போர்ட் பண்ணாலுமே நீங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணியுமே சீமான் இவ்வளவுதான் ஓட்டு வாங்கியிருக்காரு, போன ஓட்டு வாங்கி குறைவா வாங்கிட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுன்னா அது இன்னும் ஒரு டேமேஜ் உண்டாக்குற ஒரு விஷயமா போயிடாது. எப்படி இருந்தாலுமே அதிமுக நேரடியா போட்டி போட்டிருந்தாங்க களத்துல, தோத்தாலும் ஜெயித்தாலுமே விஷயத்தை கொண்டு போனாங்கப்பா மக்கள்கிட்ட அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்திருக்கும். அது ஃபெயில் ஆயிட்டாங்க ஆக்சுவலா.